விருகம்பாக்கம் சட்டமன்ற வேட்பாளர் திரு விருகை வி.என். ரவி அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வருகை தரும் நாளைய தமிழகம் எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்கும் ஏ.எம். காமராஜ் இடம் அஜந்தா பேருந்து நிலையம் அருகில் நாள் 8/4/2026 புதன்கிழமை. ஆரம்பத்தில் நான் சொல்லணும், திரு பட்னாவிஸ் அவர்கள் ஓரளவுக்கு எனக்கு நண்பர் தான். நானும் அவரும் ஒரே நேரத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பணியாற்றணும். குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு என்ன பேர் அதுக்கு, குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு ஒரு சப் கமிட்டி மாதிரி, ஜிஎஸ்டி கவுன்சில் சப் கமிட்டி, ஸ்டாண்டிங் சப் கமிட்டி ஒன்று இருந்துச்சு ஆன் ரிஃபார்ம்ஸ், சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸ், ஜிஎஸ்டி எப்படி சீர்திருத்தணும் அப்படின்ற சப் கமிட்டி இருந்ததில் நான் உறுப்பினர், அவர் உறுப்பினர் தலைவர். எனவே மும்பையில் அவர் கூட்டத்தை கூட்டி அந்த கமிட்டி மீட்டிங்கும் போய் அவரோட உரையாடல் நடத்தியிருக்கேன். அதனால் இது தனிப்பட்ட முறையில் எனக்கு நண்பர்னாலும் அவர் சொன்ன கருத்துக்கு பெரிய வேறுபாடு எனக்கு இருக்குன்றதுனால நான் அடிப்படையிலேருந்து கொஞ்சம் இந்த மெட்ரோவுடைய வரலாறை பயன்படுத்தி, ஏன் எங்கள் தலைவர் முக்கிய குறிப்பு நான் இங்கே ஏன் இது கூப்பிட்டுருக்கேன்னா, ஏன் எங்கள் தலைவர் சொல்கிறாரு இது டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள ஒரு தேர்தல் அப்படின்றதுக்கு மெட்ரோவே சிறந்த உதாரணம்னு எடுத்துக்காட்டுறதுக்காகவே நான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு பல தகவலை கூற விரும்புகிறேன். முதல்ல ஆரம்பிக்கணும்னா, ஒரு மாநகரத்துக்கு மெட்ரோ ஏன் ரொம்ப முக்கியம்? ரொம்ப முக்கியம்னா, போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் எப்பயுமே மெட்ரோ அளவுக்கு வேற எந்த ஒரு திட்டமும் பலன் அடையாது. பெரிய மாநகரங்களாக நியூயார்க், லண்டன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானும் நியூயார்க்கில் வங்கியாளராக பணி செய்திருக்கேன். அங்கெல்லாம் பணக்காரனா ஏழையான்னு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேகமாக சேரணுன்னா சப்வே தான் உங்களுக்கு வழி. அதனால் இருக்கிறதுலையே பெரிய பணக்காரங்க, இருக்கிறதுலே பெரிய அதிபர்கள் ஒன்று ஹெலிகாப்டரில் போகணும், இல்லைன்னா ரோட்டில் உங்களுக்கு எவ்வளோ தான் சொகுசு கார் இருந்து 10 கார் இருந்தாலும் டிராஃபிக்கை பீட் பண்ண முடியாது, நெரிசலை பீட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் மெட்ரோவில் போனால் தான் ஒரு இடத்துலேருந்து போகிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு குறுகிய நேரம். அதனால் எல்லா பெரிய மாநகரங்களும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு இருக்கிறதே சிறந்த திட்டம் மெட்ரோ. இதன் காரணமாக உலக வங்கி போல வேர்ல்ட் பேங்க் இல்லை மற்றும் வளர்ச்சி வங்கிகள், டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், ஜைகா ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆபரேஷன் ஏஜென்சி, KfW ஆஃப் ஜெர்மனி, இல்லை ஏடிபி, இல்லை AIIB ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி எதெல்லாம் கட்டமைப்பை சிறப்பிக்கிறதுக்கும் வளரும் நாடுகளுக்கு உதவி செய்யும் இருக்கிற டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்டை ரொம்ப விரும்பி ரொம்ப எளிதாக கடன் கொடுப்பார்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட். அதனால் நீங்கள் வேறு ப்ராஜெக்ட் போய் கேட்டிங்கன்னா அவங்க யோசிக்கலாமே தவிர, மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் போய் கேட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கும். ஏதோ ஒரு ரேஷியோவில், இப்போது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் 15% ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி, 15% இல்லை 20%, 20% தமிழ்நாடு அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் 60% கடன். அதே மாதிரி சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 15% ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும், 70% கடன். ஆல் தீஸ் பேங்க்ஸ், ஏடிபி, ஜைகா, AIIB எல்லாம். ஸோ இதுதான் ஃபைனான்சிங் மாடல். இந்த மாதிரி ஃபைனான்சிங் மாடலில் ஒன்றிய அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு. ஏனென்றால் இந்த முதலீட்டு பங்கில், அது மொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 40% இருக்குமோ 30% இருக்குமோ, அதில் அவங்க பாதி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நிதி சுமை குறையும். அதற்கேற்ப அவங்களுக்கு ஓனர்ஷிப், அந்த மெட்ரோவுடைய உரிமையாளர்களாக அந்த அந்த சதவிகிதம் பங்குகளை, ஷேர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ எவ்வளோ, 50% ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா பாக்கியெல்லாம் கடனை வாங்கி கடனாக கொடுத்துருவோம். முதலீட்டாளருக்கு தான் பங்குன்ற போது பாதி மாநில அரசாங்கத்துடைய பங்கு, பாதி ஒன்றிய அரசாங்கத்துடைய பங்கு, அந்த பங்குக்காக அவங்க கொடுக்குற நிதி. எனவே நிதி சுமை கொஞ்சம் குறையுது. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு அங்கம் என்னவென்றால், எதெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் அதோடைய நிதியை கொடுக்குதோ, பங்கு வாங்கிறதுக்கு கொடுக்குதோ,
அதெல்லாம் கிளாசிஃபிகேஷனுக்கு பேர் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட். எப்படி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்கும், எம்என்ரேகா, பாக்கி இந்த வீட்டு வசதி திட்டம் எல்லாம், மெட்ரோ வந்து அவங்க பங்கு போட்டாங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட்னா என்ன முக்கிய விளைவு? அதோடைய கடன் யூஸ்வலாக இந்த லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டெவலப்மெண்ட் பேங்க்ஸில் வாங்குகிற கடன்லாம் உங்களுடைய மொத்த கடன் எல்லைக்குள் வராது. ஒரு ஆண்டு பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்திற்கும் அதே போல் ஒன்றிய நிதி குழு ஃபைனான்ஸ் கமிஷன் எல்லைக்கும் அதே போல் ஆர்டிகல் 293 சப்செக்ஷன் பி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சட்டமைப்புடைய ஒரு ஆர்டிக்கல் எடுத்து ஒன்றிய அரசாங்கம் வருஷம் வருஷம் உங்களுக்கு கடன் எல்லையை நிர்ணயிக்கும் போது இந்த மெட்ரோக்காக வாங்கின கடன் அந்த எல்லைக்குட்டு சேர்க்கப்படாது. இதுதான் பலன் அவங்க சேர்றதா இருந்தா. ஏன் இந்த வரலாறுலாம் சொல்ற வரேன்னா, ஏற்கனவே இந்த ஒன்றிய அரசாங்கம், நான் பல முறை கூறியிருக்கிறேன், மக்களுடைய வரி பணத்தை, குறிப்பாக தென்னிந்தியாவில் தான் கூடுதல் வரி பணம் செலுத்துறோம், அது இன்னொரு கேள்வி, இன்னொரு காலத்துக்கு. ஆனால் மக்களுடைய வரி பணத்தை வைத்து அரசியல் செய்கிறது இது வரைக்கும் இந்திய நாட்டின் வரலாற்றில் எந்த ஒரு பெரிய ஒன்றிய அரசும் செய்யாத அளவுக்கு இந்த பாஜக அரசாங்கம், என்டிஏ அரசாங்கம் செய்து கொண்டே வருது. பல வகையில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்தந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை 2000 சொச்சம் கோடி நம்மளுக்கு இதில் கல்வித்துறையில் வர வேண்டியதை அவங்க பாஸ் பண்ண பட்ஜெட் பில்ல, அப்ரோப்ரியேஷன் பில்ல கண்டிஷனே இல்லை, நீங்கள் என்இபி ஏற்றுக்கிட்டா தான் இந்த பணம்னு. ஆனால் அவங்க பாஸ் பண்ண பில் படி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இல்லை நீங்கள் மும்மொழி போடணும், என்இபி போடணும். அதனால் நான் இங்கிலீஷில் சொல்லுவேன், they weaponize taxpayers money for political purposes. அரசியலுக்காக பொதுமக்கள் நிதியை எடுத்து அரசியல் பண்ணுறாங்க. இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப வகையில் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக உதாரணம் சொல்லணும்னா சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 எடுத்துங்க. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 உடைய ஒரிஜினல் எஸ்டிமேட் வந்து 47,000 கோடி பக்கத்தில். அதில் 15% நம்ம முதலீடு, 15% ஒன்றிய அரசாங்கத்துடைய முதலீடு, பாக்கி கடன் இந்த 3 வங்கிகள். இந்த 3 வங்கிகளும் நானே நிதியமைச்சராக சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சியோடு கொடுக்குறேன்னு ரெடியாக இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, மெட்ரோ ஃபேஸ் 2 அறிவிச்சது எந்த அரசாங்கம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2016 ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 அறிவிச்சு 2019-20 அந்த தேர்தல் வரும்போது, பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜக அரசாங்கமும் 2016 பாஜக தனி, அதிமுக தனி, அதுக்கப்புறம் கூட்டணி அமைஞ்சு அவங்க தேர்தல் வரும்போது ஒன்றிய அரசாங்கம் இதற்கு ஒப்புதல் கொடுக்குற மாதிரி பொது வழியில் உரையாடி அது தேர்தலுக்கு உதவும் என்று நினைத்து அறிவித்து பணியெல்லாம் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி, குறிப்பாக 2021 தேர்தலுக்கு இது மிகவும் பலனடையணும் அரசியல் ரீதியாக என்றதற்காக அன்றைக்கு இருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் 2020 ஆண்டு நவம்பர் மாதம் நினைக்கிறேன் சென்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டிட்டு போறார். ஞாபகம் இருக்கா? இந்த தகவல் போய் பார்த்து இருக்கலாம். அப்போனா சென்ட்ரல் சப்போர்ட்டோடு இருக்கிறது என்ற ஒரு என்ன சொல்றது அடையாளமாக அவர் வந்து 2020 எக்ஸாக்ட் டேட் சொல்றேன், நவம்பர் 2020 வந்து அடிக்கல் நாட்டிட்டு போறாரு ஃபேஸ் 2க்கு. வாய் வழியாக சொல்லிட்டாங்க 2019 எலெக்ஷன்ல. 2020 ஒன்றிய உள்துறை அமைச்சரே வந்து அடிக்கல் நாட்டிட்டு. அப்போ நம்ம எதிர்பார்ப்பு என்ன, இதை வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்டாக ஃபேஸ் 1 மாதிரி, பாக்கி ஃபேஸ் மாதிரி இவங்க பாதி நம்ம பாதி முதலீடு செஞ்சு பண்ணுறோன்னு. ஆனால் பல மாதங்களுக்கு எந்த வேலையும், எந்த ஒன்றிய அரசாங்க அப்ரூவலும் வரல. வாயில் சொல்லிட்டாங்க, அடிக்கல் நாட்டிட்டாங்க, ஆனால் அதுக்கு கோப்பு நகத்தில் அதுக்கு பிஐபி அப்ரூவல், ப்ரொமோஷன் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அப்ரூவலும் வரல. அது அமைச்சரவையில் வச்சு நிதியும் ஒதுக்கல, அது ஒன்றிய பட்ஜெட்லையும் வரல. ஆனால் இவங்க அடிக்கல் நாட்டின பிறகு 2 நன்மை செஞ்சிருக்காங்க. 21-22 ஆண்டோடைய ஒன்றிய அரசாங்க நிதிநிலை அறிக்கையில் இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு மொத்த விலையோட 63,246 கோடி சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2, அதில் நாங்கள் எப்பயும் போல் ஃபேஸ் 1 போல பங்கேற்க போகிறோம் என்று கூறுகிறார்கள். அடிக்கல் நாட்டுறது 2020 நவம்பர்.
பட்ஜெட்டில் வர்றது February 21-22 பட்ஜெட்டில். அதற்கு பிறகு August 17, 2021 Public Investment Board approves that it shall be a central sector project. ஸோ முதல்ல அடிக்கல், அதுக்கப்புறம் பாராளுமன்ற ஒப்புதல், அதுக்கப்புறம் டிஐபி. இதெல்லாம் பண்ண பிறகு ஆளுக்கு 15%, அதுவும் 11% எக்விட்டி, 4% சபார்டினேட் டெட், அதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூ, டசன்ட் மேட்டர். 70% கடன். இதுக்கு ஏஐஐபி, ஏடிபி, ஜைகா, என்டிபி இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. நான் நிதியமைச்சர் அன்னைக்கு நிதிநிலை வேகமாக சிறப்பித்து கொண்டாடுறோம். ஆனால் என்ன ஒரு குறை ஆயிடுச்சு, நிதிநிலையை சிறப்பிக்க கோவிட் 2வது அலை மிகவும் வேகமாக வந்தும் அதை நம்ம எதிர்பார்ப்படாத வகையில் வந்ததும், அதே மாதிரி 3வது அலை வந்ததும், அதற்கு கவனம் செலுத்த வேண்டி வந்ததும், கூடுதல் லாக்டவுன் வந்ததும்லாம் என்னாச்சு, நிதிநிலை சிறப்பித்தமே தவிர முதலீடுகள், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை, கட்டுமான பணிகளை நம்மளால் செய்ய முடியவில்லை. எனவே ஆண்டு முடிகிற நேரத்தில் நான் முதலமைச்சரிடம் சென்று உத்தரவு கேட்டேன். ஆனால் நம்ம நல்லா சிறப்பித்துட்டோம். சென்னை மெட்ரோவுக்கு இன்னும் அரசாங்கம் மெதுவாக போயிட்டுருக்கு. ஏன்னா போன வருஷமே அடிக்கல் நாட்டிட்டாங்களே தவிர தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா வேலையும் ஆரம்பிச்சிச்சு. வங்கியெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. மே ஜூன் மாதத்துலேயே நான் ஏஐபி எல்லாம் சந்திச்சிட்டேன், எல்லாம் ரெடியாக இருக்காங்க பணம் கொடுக்கறதுக்கு. இப்போது மார்ச் ஆயிடுச்சு, மார்ச் 2022 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒன்றிய அரசாங்கம் இப்போ தான் பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க, பிஐபி அப்ரூவல் கொடுத்தாங்களே தவிர நிதி ஒதுக்கல, அவங்க பங்கை நம்மளுக்கு அனுப்பலை. ஆனாலும் நம்மளும் ஓரளவுக்கு நிதியை முன்னேற்றிட்டோம். அது இல்லாமல் கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்கள் உத்தரவோடு நான் கூடுதலாக வேகமாக, அவங்க பணம் வராமையே நான் கூடுதலாக ஒரு 3500 கோடி சென்னை மெட்ரோவுக்கு நம்ம முதலீடு செஞ்சிடலாம், நம்ம பங்கை அட்வான்ஸாக பண்ணிடலாம், பண்ணிட்டு பணியை தொடருவோம். அப்போ தொடர்றதுக்கு ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் பில்லெல்லாம் லேட் ஆகுது, இந்த அப்ரூவல்லாம் லேட் ஆகுதுன்றதுனால ஏடிஎம்கே பீரியட்லேயே அடிக்கல் நாட்டின பிறகு தற்காலிகமாக இதை ஸ்டேட் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கிட்டே வேலையை ஆரம்பிச்சிக்கலாம். என்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்குதோ, அவங்க பங்கை கொடுக்குதோ, அதை சென்ட்ரல் ப்ராஜெக்ட் மாற்றிக்கலாம் அப்படின்ற பணியில் ஆரம்பிச்சிருக்காங்க, தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிட் வந்துச்சு, வேறு எனக்கு நிறைய குறை. சரி, இப்போது அந்த நிதியை ஒதுக்கும் போது நான் திருப்பி டெல்லிக்கு போய் நான் இன்னொரு தடவை நிதியமைச்சர் செயலர்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். நீங்கள் கொடுக்க வேண்டியது நீங்களே அறிவிச்சிட்டிங்க, நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த பணி தாமதமாகக்கூடாது. எனவே நாங்கள் அவசரமாக இந்த பணியை சேர்க்குறோம். தயவில் எங்கள் செயலில் எங்களுக்கு கையில் பணம் இருக்குது, அதனால் நாங்கள் கொஞ்சம் அவசரமாக வேலை செய்கிறோம். கடன் கொடுக்குறவங்களும் இப்போதைக்கு ஸ்டேட் ப்ராஜெக்டாகவே கடன் கொடுக்குறேன்றாங்க. எப்போ நீங்கள் பங்கு கொடுக்குறீங்களோ அது சென்டராக மாற்றிக்கலாம். அதனால் பணி தாமதமாகாமல் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். சரி, நீங்கள் பண்ணுங்கள். அப்படி தானே ஏற்கனவே அவங்க ஆரம்பித்தாங்க, ஒன்றும் ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லை, ஏடிஎம்கே கொடுத்த பர்மிஷன் தான் நம்மளுக்கும் நீடிக்கிறாங்க. சரி, ஒத்துழைப்பு கொடுக்குறோம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோன்றாங்க. அந்த வேலையை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிக்கணும். ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுது, கடன் நம்ம அவங்க யோசிச்சு பாருங்க, 64,000 கோடியில் வெறும் 30% நம்ம பங்கு, 15 நம்ம ஒன்றியம் 15னா பாக்கி 70%, 46,000 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி கடன், 31,000 கோடி கடன். அந்த 30,000 கோடியில் அவசரமாக ஒரு 6,000 8,000 வாங்குகிறோம் இந்த வேலையை செய்யறதுக்கு, நம்ம பங்கு அவங்க கடன். இப்போ என்ன பிரச்சனை, இன்னும் சென்ட்ரலி ஸ்பான்சர் ப்ராஜெக்ட் ஆகலைன்னா அந்த கடன் நம்ம கடன் எல்லையை தட்டுது. அப்போ கூட முதல் 2 வருஷம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அன்னைக்கு வச்சிருந்த எல்லையோட முதல் 2 ஆண்டுகள் நம்ம வாங்கின கடன், நான் நிதியமைச்சர் இருக்கும்போது சுமார் 28,000 கோடி கம்மி. அவங்க வச்சிருந்த வரம்போட 28,000 கோடி கம்மி வாங்கினோம் 2 ஆண்டுகள். அன்னைக்கு ஒரு ரூல் வச்சிருந்தாங்க, நீங்க எந்த ஆண்டெல்லாம் உங்களுடைய கடனை எல்லை வரைக்கும் வாங்கவில்லை என்றால் அதை ரோல் ஓவர் பண்ணலாம், அதை அடுத்த ஆண்டுக்கு பேலன்ஸா கொண்டு போய் அடுத்த ஆண்டு கடன் வாங்கிக்கலாம். இந்த ஆண்டு 50,000ன்னு வச்சுங்க, நம்ம வாங்குறது 40,000, அடுத்த ஆண்டு 60,000னா இந்த 10,000 சேர்த்து அடுத்த ஆண்டு 70,000 வாங்கலாம் அப்படின்னு ரோல் ஓவர் ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. அதனால இது 28 அப்படியே ரோல் பண்ணிட்டே வந்துங்க. இவங்க எப்போ சென்ட்ரல் ப்ராஜெக்ட்னு ஒப்புக்கொள்றாங்களோ நம்மளுக்கு 2 நன்மை. ஒன்று, அந்த முதலீடு வரும் பணமாக.
இரண்டாவது, இந்த கடனை நம்ம எல்லையிலிருந்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அந்த கூடுதல் நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை இன்னைக்கு பண்றேன், நாளைக்கு பண்றேன், நாளைக்கு பண்றேன்னு சொல்லி எத்தனையோ முறை நம்ம விண்ணப்பம் கொடுத்து கடைசியா எப்ப கேபினெட், ஏன்னா பிஐபி வந்து ப்ராஜெக்டுக்கு அப்ரூவல், நிதியை ஒதுக்குறது 21-22ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இருந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய கேபினெட் ஒப்புதல் வந்தது 2024 அக்டோபர். அறிவிச்சது திட்டம் 2016, அடிக்கல் நாட்டினது 2020 ஒன்றிய அமைச்சரால். பிஐபி அப்ரூவல் வந்தது 2021, பட்ஜெட்ல சேர்க்கப்பட்டது 21-22, கேபினெட் அப்ரூவல் வருது 2024. அதுக்கப்புறம் பணம் வச்சா இல்லையான்னு தெரியல, என்ன நிதி அமைச்சர், அதனால அந்த கணக்கெல்லாம் எனக்கு வராது. அப்ரூவ் பண்ணிட்டாங்க, பணம் கொடுத்தாங்களா எனக்கு. இதுதான் என்ன சொல்றது, மாற்று என்ன சொல்றது, ஸ்டெப் சைல்ட் சிஸ்டம் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். என்ன இது வந்து ஒரு எனக்கு வேண்டியவங்கன்னா ஒரு மாதிரி, வேண்டாதவங்கன்னா ஒரு மாதிரின்ற செயலுக்கு முழு ஆதாரம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. நான் இன்னும் வேற எந்த மெட்ரோக்கும் வரல. இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணத்தை வைத்து அரசியல் செய்வது. இதுவே காமிக்குது டெல்லி அவங்க திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி, நீ அவங்களுக்கு வாக்கு போட்டாதான் அவங்க நியாயமா இருப்பாங்களே தவிர வேற யாருக்கும் வாக்கு போட்டா இருக்க மாட்டாங்கன்றது மரபுக்கு விரோதமா, சட்டமைப்புக்கு விரோதமா, நியாயத்துக்கு விரோதமா, தனி மனிதன் சுதந்திரத்துக்கு விரோதமா கட்டாயப்படுத்துறாங்க. நீ கொடுத்தாதான் நான் பணம் கொடுப்பேன். எப்படி நியாயமாகும்? சரி, அதை விடுங்க. இப்போ கோயம்புத்தூர், மதுரை எடுத்துக்குவோம். எல்லாம் கேட்குறாங்க, பிடிஆர் மதுரைக்கு என்ன மதுரைக்கு என்ன செஞ்சாருன்னு. வேற எத்தனையோ உதாரணம் சொல்றதுக்கு நான் மதுரை மெட்ரோவும் சேர்க்கணும். ஏற்கனவே கோயம்புத்தூர் மெட்ரோ பல ஆண்டுகள் அறிவிக்கப்பட்டு பல டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால் டிபிஆர் கூட ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்த சூழ்நிலையில் நம்ம ஆட்சி வந்த உடனே நம்ம முதலமைச்சரிடம் போய் கோரிக்கையை வைத்து உலக அளவில் பார்த்தா எங்கெல்லாம் பழமையான மாநகரங்கள் இருக்கோ அதில் மதுரை ஒரு சிறந்த உதாரணம். 2000-3000 ஆண்டுக்கு மேல் இங்கே தொடர்ந்து மக்கள் தொகை கணிசமாக இருக்கிற ஒரு மாநகரம். இந்த இடத்தில் மெட்ரோ, அதுவும் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ இல்லாமல் என்றைக்குமே போக்குவரத்து நெரிசலை நம்மளால தீர்க்கவே முடியாதுன்னா, இதை நான் 2016 கன்னி பேச்சில் பேசியிருக்கிறேன். நான் ஒரிஜினல் சட்டமன்ற உறுப்பினர் ஜூலை 2016. உங்க தயவோடு இதை நம்ம உடனே எடுக்கணும்னு சொல்லி அறிவிச்சு டிபிஆருக்கு நிதி ஒதுக்கி பல ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட கோயம்புத்தூர் மெட்ரோவையும் உடனடியாக அறிவிக்கப்பட்ட சென்னை மெட்ரோவையும் சேர்த்து ஒரே நேரத்தில் டிபிஆர் தயார் செஞ்சு அந்த டிபிஆர் ரெண்டும் அரசாங்கத்துக்கு சென்னை மெட்ரோ என்ற ஒரு எஸ்பி ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டியால் கன்சல்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. அவங்க ஜூலை 2023 கொடுக்குற அறிக்கைகள் மதுரை மெட்ரோவுக்கு 31.93 கிலோமீட்டர், மெஜரா காலேஜ் வரைக்கும் அபவ் கிரவுண்ட், மெஜரா காலேஜ்லேருந்து கோரிப்பாளையம் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட், அதாவது மெயினாக என் தொகுதி பழமை வாய்ந்த மாநகரம், கோரிப்பாளையத்துலேருந்து ஒத்தக்கடை வரைக்கும் அபவ் கிரவுண்ட். இதுதான் ப்ராஜெக்ட். இதில் எஸ்டிமேட் வந்து 11,000 கோடி. அதே போல் கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு 2 கிளையா, 2 பிரான்ச்சா மொத்தம் 45 கிலோமீட்டர், ஆனால் முழுசா அபவ் கிரவுண்ட். எனவே அதோடைய மதிப்பு சுமார் 9,500 கோடி. இது ரெண்டையும் நம்ம பெற்று யாரு ஏஜென்சின்னா, நான் திருப்பி சொல்றேன், எல்லா ஏஜென்சியும் தயாரா இருப்பாங்க இது ஃபண்டிங் பண்றதுக்கு. ஏன்னா இது போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்றது, எல்லா வகையிலும் என்வாயரன்மெண்டல் பெனிஃபிட் இருக்கும். எல்லா வகையிலும் திஸ் இஸ் அன் ஐடியல் ப்ராஜெக்ட் ஃபார் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட். அந்த அடிப்படையில் ஜைகா மதுரைக்கு ரெடி பண்ற மாதிரி இந்த பிளானும், கோவைக்கு கேஎஃப்டபிள்யூ and AIIB partnership, KFW German Development Bank and AIIB Asian Infrastructure Investment Bank தயாராக இருக்காங்க. இந்த ப்ரொபோசலை நம்ம ஒன்றிய அமைச்சரவைக்கு அனுப்பிவிடுறோம்.
அங்கே என்னென்ன நடக்கணும், அங்கே பிஐபி அப்ரூவ் பண்ணும், கேபினெட் அப்ரூவ் பண்ணும் ஃபண்டிங்க்கு, அதுக்கு அந்த ஷேருக்கு அப்ரூவ் பண்ணும். இது 23 நடத்தினதுக்கு பிறகு பல நாட்கள் தாமதமாக வைத்திருந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஞாபகம் இருக்கா? ரெண்டையும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் பண்ணும்போது மெயினாக சொல்லக்கூடிய காரணம் மக்கள் தொகை பத்தவில்லை. மக்கள் தொகை மினிமம் 20 லட்சம் பேர் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, மக்கள் தொகை இருக்கிறத 2011 சென்சஸ் மக்கள் கணக்கெடுப்பை வச்சு சொல்கிறாங்க. 2011க்கு அப்புறம் 2021 ஒன்று நடந்திருக்க வேணும். கோவிடுக்காக ஒத்தி வைக்கப்பட்டால் they should have started in 22-23. இந்த தொகுதி மறுவரையறை இப்போ பார்லிமெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த 25 இயர் எக்ஸ்பயரி இல்லைன்னு நான் அஞ்சுகிறேன். அதற்காக சென்சஸை பண்ணாமல் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் சென்சஸ் இல்லாமல் நம்மளுக்கு பாப்புலேஷன் என்னன்னு தெரியாது. பழைய சென்சஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சரியம்னா அதே நேரத்தில் பல வட மாநிலங்களுடைய மெட்ரோ ப்ரொபோசலை அப்ரூவ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் குறிப்பாக சொல்லணும்னா ஆக்ரா 17.6 லேக் தான் மக்கள் தொகை. தானே, அதாவது மும்பையுடைய சபர்பான தானேவும் 18 லேக். அப்போ மதுரை சொல்கிறாங்க வெறும் எங்கள் கணிப்புப்படி 15 லட்சம் தான், அதனால் அது வயபுளாக இல்லையான்னு தெரியல, மக்கள் தொகையும் பத்தலைன்றாங்க. கோயம்புத்தூரில் 21.37 லட்சம் மக்கள் தொகையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் நீங்கள் போட்டிருக்க திட்டம் அதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்றது தெரியலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பாக்கியெல்லாம் கொடுத்துறாங்க. இன்னும் ஒரே ஒரு பொது கருத்து சொல்லிட்டு நான் இப்போ திரு ஃபட்னவிஸ் கருத்துக்கு நான் வர்றேன். இண்டோருக்கு ஏற்கனவே அப்ரூவ் பண்ணி இண்டோரில் பிரதமர் அவர்கள் 31 மே 2025 போய் திறந்து வைத்திருக்கிறார். இண்டோருடைய மக்கள் தொகை அவங்க சொல்றாங்க 21.7 லட்சம்னு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். திறந்திருக்காங்க ஏற்கனவே. அதனால நம்ம பழசை பத்தி பார்க்க வேணாம், இப்போ யோசிக்கலாம். திறந்த சப்வே. இனிஷியல் முதல் வாரம் இலவச பயணம். இலவச பயணம் அன்னைக்கு சராசரி ஒரு நாளைக்கு 25 நபர்கள் அந்த மெட்ரோவில் பயணம் செய்தார்கள். 25,000 ஒரு மாதத்துக்குள் அது 500க்கு இறங்கிவிட்டது. ஒரு நாளைக்கு பயனாளர்கள் 500. மார்ச் 26 ஏப்ரல் 26க்குள் அது சுமார் 170லிருந்து 200 என்று குறைந்து விட்டது. அதனால இப்ப என்ன பண்றாங்க, அந்த நம்பர் ஆஃப் ஜேர்னிஸை குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வெறும் 10 மணி காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் ஓடுது. அதை கூட சில மாதங்கள் முழுமையா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பணியாளர்களை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை டிக்கெட்ல வர்ற வருமானத்திலிருந்தும் ஒப்பிட்டு பார்த்தா வெறும் எலக்ட்ரிசிட்டி மின்சாரமும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் டிக்கெட் வருமானத்தோடு அதிகமாக இருக்கு. இதெல்லாம் அவங்க அப்ரூவ் பண்ணி, ஏன்னா அவங்க பிஜேபி கவர்மெண்ட்டு இண்டோரில் மத்திய பிரதேசில். சரியா? இப்போ இதெல்லாம் தாண்டி இங்கே பேசினது எனக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் உருவாகுது. இது அவர் இங்கிலீஷில் பேசினதுனால நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், ஏன்னா அவர் வெபாட்டும் அவர் கொடுத்த கருத்தை நான் இங்கே எடுத்துக்கிறேன். என்ன சொல்கிறாரு, முதல் அதாவது அந்த வேட்புமனு தாக்கல் செஞ்ச உடனே வெளியே வரும்போது சொல்றாரு, absolutely I am sure that once Rama Srinivasan ji is elected as MLA we will take him to the honorable Prime Minister Narendra Modi ji. வேற என்னமோ கருத்தெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு கோயில் பிடிச்சிருக்கு, அவருக்கு தமிழ்நாடு பிடிச்சிருக்குலாம் சொல்லிட்டு, so I am sure that once Rama Srinivasan ji reaches Modi ji the metro will reach Madurai. எனக்கு என்ன புரியலன்னா, ஒரே கட்சியில் இருக்காங்க, என்னைக்கு வேணாலும் ஒருத்தர் தொடர்பு கொள்ளலாம். ரீச்னா எனக்கு என்னன்னு புரியல. அதாவது நான் அதுக்கு மேலே சொன்னேன்னா தப்பா போயிடும். அதனால ரீச்னா எனக்கு புரியல. ஒரே கட்சியில ஒரு நிர்வாகியா இருக்கார். ரீச்னா என்னைக்கு வேணாலும் தொடர்புக்குள்ள சூழ்நிலை தானே இருக்கணும். அப்போ இங்கிலீஷ் வார்த்தை ரீச்சுக்கு எனக்கு என்ன இங்கே புரிதல்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவர் சொல்றாரு, ஒரு தொகுதியில் ஒரு பாஜக வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால்
ஒரு மாநகரத்தோடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் 12,000 கோடியான ப்ராஜெக்ட் உடனடியாக நிறைவேற்றப்படும், இல்லை அப்ரூவல் ஆகப்படும்னு சொல்றாரு. இது எந்த வகையில நியாயமா சொல்ல முடியும்? இது அர்த்தம் கூட புரியல. ஏன்னா அடுத்த கருத்தாவது எனக்கு அர்த்தம் புரியுது, அது தவறான ஒரு நோக்கம். ஆனா இதுக்கு அர்த்தம் கூட புரியல. ஒரு தொகுதி 234 தொகுதி இருக்கு, அதுல ஒரு தொகுதியில ஒரு பாஜக வேட்பாளர் ஜெயிச்சா 20 லட்சம் மக்கள் இருக்கிற ஒரு மாநகர ஏரியாவில் 12,000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் அன்னைக்கு அப்ரூவல். அது அவங்க பண்ணல, அப்ரூவல் ஆயிட்டா அதுல 15% அவங்க போடுவாங்க, 15% வேற. அப்போ அது புரியல. ரெண்டாவது கொஞ்சம் வெளியே வந்தபோது சொல்றாரு, ரேலி போது அவர் சொல்றாரு, ஐ எம் ஷுவர் தட் ஒன்ஸ் அவர் கவர்மெண்ட் கம்ஸ் ஹியர். இப்போ இதாவது புரியுது, என்னைக்கு இங்க பாஜக என்டிஏ ஒன்றிய அரசு ஆளும் கூட்டணியோட அரசாங்கம் இங்க வருதோ, under the leadership of Rama Srinivasan ji, we can go to the Prime Minister and request him to bring metro to Madurai. அப்ப என்னைக்கு எங்க ஆட்சி அமையுதோ அன்னைக்கு நாங்க மெட்ரோவை அப்ரூவ் பண்ணுவோம். அப்பனா என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க அரசியல் ஒண்ணுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்க ரிஜெக்ட் பண்ணது மக்கள் தொகை பத்தல, உங்களுக்கு திட்டமிட்டுதல்ல ஏதோ குறைவு இருக்கு. அது உண்மையா இருந்தா அது யாரு கட்சியில ஜெயிச்சாலும் யார் அரசாங்கம் அமைச்சாலும் அது உண்மை தானே. அரசாங்கம் அமைஞ்சிட்டா 15 லட்சம் தொகை 25,000மா? என்ன அர்த்தம் இது? அப்போ இது தெளிவாக இதற்கு மேல் ஒரு சிறப்பான உதாரணம் தேவையில்லை. ஏன் முதலமைச்சர் சொல்றார், இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டி. என்ன சொல்றாங்க, டெல்லிக்கு என்னைக்கு நீ அடிமையாகி எங்களுடைய ஒரு என்ன சேட்டலைட்டா அங்கமாக நீ சுற்றுப்பயணம் செய்யறியோ அன்னைக்கு உனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கோ இல்லையோ. எதுக்கு ரிஜெக்ட் பண்றாங்க? உனக்கு டெக்னிக்கலா ஸ்டேட்டஸ் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்றாங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. டெக்னிக்கலா இருந்தா என்ன இருக்கட்டும், இல்லைன்னா என்ன, நாங்கள் ஆதரவு பெற்றால் கொடுப்போம். அப்கோர்ஸ் அரசியல் நிறைய பேசலாம். என்னுடைய அனுபவத்தில் அவர் இவ்வளோ தெளிவில்லாதவர் இல்லை, அரசியலுக்காக சொல்லியிருக்கார். ஆனாலும் இதை அடையாளமாக நான் கூறுகிறேன், அவங்களுடைய மனப்பான்மை இந்த மாதிரி தான் இருக்கு. இதனால் தான் முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார், இந்த மாதிரிலாம் செய்யறது ரொம்ப தவறு. ஆனா நாங்க சொன்ன வாதம், இது யாருக்கும் இருக்கிற தேர்தல் என்ற வாதத்துக்கு இது முழு உதாரணம், இது சிறந்த உதாரணம் சொல்றார். அதை நானும் கூறுகிறேன். இதை பத்தி எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, வேற என்ன தனியா வச்சுக்கோங்க சார். பொதுவாகவே ஒரு மத்திய அரசுக்கு ஒரு ஃபேவரபிளா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அமைஞ்சா சில திட்டங்கள் எல்லா ஆட்சியிலையும் இதுக்கு முன்னமும் அப்படிதான் நடந்திருக்கு சார். நான் சொல்லுவேன், இது வரைக்கும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்றது சொல்லுவோமா, we are all shaped and limited by our experiences. நம்மளுடைய புரிதல் நம்மளுடைய வாழ்க்கை பாதையிலும் நம் படித்ததிலும் நம் ஆராய்ச்சி செய்ததிலும் நம் கவனத்துக்கு வந்த தகவலிலும் தான் நம்மளுடைய புரிதல் இருக்கு உலகத்தை பற்றி. அதனால் சொல்லுவேன், எப்பயுமே அரசியலுக்கு கொஞ்சம் சாயம் இருக்குமே தவிர, ஒரு தடவை நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஆகிவிட்டால் இன்னுமே அந்த அரசியல் சாயத்தை முடிந்த அளவு குறைத்து விட்டு, எங்க முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாரு, எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் அளிக்காதவருக்கும் தான் நான் முதலமைச்சர். நான் திட்டத்தை தீட்டும் போது யார் டிஎம்கே சப்போர்டர் யார் இல்லைன்னு பார்த்தா நம்ம கொடுக்குறோம் உரிமை தொகை. நீங்க தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அரசியல் செய்யணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எல்லா அரசாங்கமும் மக்களுக்காக அரசாங்கம்னா அரசியல் வேறுபாடு வரக்கூடாது. அது ஐடியல். நீங்க சொல்ற மாதிரி சில காலங்களில் சில சாயம் வரலாம். ஆனா எனக்கு தெரிந்தது நான் சொல்றேன், நான் அரசியல 10 வருஷம் இருக்கேன், அதுக்கு முன்னால் ஒரு 15 வருஷம் தகவல் நீண்ட ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறவன். பிகாஸ் யூ கான்ட் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் வித்வுட் நோயிங் த பாஸ்ட். எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துல என்டிஏ கூட்டணியில் இருந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதற்கு பிறகு மன்மோகன் சிங்கோட கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ இங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாயலாமே தவிர முழுமையா. இன்னும் சிறந்த உதாரணம் சொல்றேன், நம்ம எல்லாம் பேசுறோம், நிதி கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் வரி பணத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். கரெக்டா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுது எத்தனை சதவீதம் ஒன்றியம் வச்சுக்கலாம், எத்தனை சதவிகிதம் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அந்த பிரித்து கொடுக்கறதில் எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு சதவிகிதம் கொடுக்கறது ஃபைனான்ஸ் கமிஷன்.
நிறைய தடவை பேசுகிறோம். நம்ம ₹1 கொடுத்தா நம்மளுக்கு 25 பைசா தான் வருது, யூபி ₹1 கொடுத்தா ₹2 வருது, இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம். அது வந்து வெறும் ஃபைனான்ஸ் கமிஷனோடைய கம்போனன்ட். ஆக்சுவலாக ஒன்றிய அரசாங்கம் எந்தெந்த வகையில் நிதி ஒதுக்குது என்றால், ஃபைனான்ஸ் கமிஷன் படி ஷேர் ஆஃப் டாக்ஸஸ்னு ஒரு தலைப்பில் ஒதுக்குது. முழு இன்னொரு தலைப்பில் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் மாதிரி அவங்க விருப்பத்துக்கு அவங்க திட்டங்களை தீட்டி அந்த விருப்ப திட்டங்களில் யாருக்கு எவ்வளோன்னு அவங்களா முடிவு செய்து நிதி கமிஷனுடைய எந்த வரம்பும் அதில் கட்டுப்படுத்தாத விருப்பத்தோடு செய்கிறார்கள். ஏன் அதை சொல்ல வரேன்னா, நான் ஆராய்ச்சி நானே உட்காந்து நம்பர் எடுத்து ஸ்ப்ரெட்ஷீட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த கருத்தை சொல்கிறேன். 2014 எப்போ இந்த பிஜேபி அரசாங்கம் வந்துச்சோ, ₹1 தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதுனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.90 ஒதுக்கப்பட்டது. திஸ் இஸ் இன்க்ளூடிங் போத் ஹெட்டிங்ஸ், அதாவது ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் பிளஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் கிராண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் டிஸ்கிரிஷனரி ஃபண்ட்ஸ். இதே 2024 தேர்தலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்மளுக்கு ₹1 வந்துட்டு இருந்த சூழ்நிலையில் யூபிக்கு ₹4.30. 2.90 அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்குலேருந்து கிட்டத்தட்ட 4 மடங்குக்கு மேல். வெறும் நிதி கணக்கில் எடுத்தீங்கன்னா அந்த ₹1.40 ஈக்குவல் டு 1,00,000 கோடி. அதாவது ₹2.90 எவ்வளவோ அதோட ₹4.30 அந்த வேறுபாடு ட்ரெண்ட் லைனோட கூடுதலாக ஓராண்டுக்கு 1,00,000 கோடி கூடுதலாக பணம் யூபிக்கு போகுது. இதில் கொஞ்சம் நிதி கமிஷனுடைய ஃபைனான்ஸ் கமிஷனுடைய நிதி குழுவினுடைய பங்கு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஷேரை குறைக்கல, நம்மள்த கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க. பட் நாட் இனஃப் டு அக்கௌண்ட் ஃபார் 1 lakh crore, மேபி 10,000 crore or 15,000 crore. பாக்கியெல்லாம் விருப்பமாக எடுத்து கொடுக்குறாங்க. அப்பனா இந்த அளவுக்கு அரசியல் ரீதியா செய்தது இல்லை என்று கூறுகிறேன். எல்லா ஸ்கீம்லயும் இப்படியே குறைச்சிட்டு தானே வருது. அதனால தான் 290க்கும் 430க்கும் இருக்க வித்தியாசம். ரொம்ப தெளிவான கேள்வி கேட்குறீங்க. எல்லா ஸ்கீம்ஸ்லையும் என்ன ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, நீங்க 50 நாங்க 50, இல்லை நீங்க 20 நாங்க 80ன்னு ஆரம்பிப்பாங்க. 2014ல் வருஷமா என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்க 70 நாங்க 30, இல்லை நீங்க 90 நாங்க 10. ஆனாலும் அந்த அட்டையில் பிரதமர் படத்தை போடணும், ஆனாலும் அதற்கு பேர் ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட் பேர் போடணும், அப்போதான் இது கொடுப்பாங்க. இப்போ இதே இந்த நிதி இந்த ஸ்கூல் நிதி சர்வ சிக்ஷா அபியான் சம்திங் என்னமோ போட்டாதான் உனக்கு அந்த 2,500 கோடி. மொத்த தமிழ்நாடு பட்ஜெட் என்ன பள்ளிக்கல்விக்கு நான் கடைசியாக நிதி அமைச்சர் 38,000 கோடி இப்போ என்னன்னு நான் பார்க்கல. அப்போ இவங்க கொடுக்குறதே 2,000 சொச்சம் கோடி தான். அது ஒரு சின்ன பங்கு தான். அதுக்கு அந்த பேர் போட்டால் தான் கொடுப்போம். அதனால எல்லா ஸ்கீம்லையும் இதே மாதிரி ஒரு எனக்கு தமிழில் சொல்லுங்க, ஸ்டெப் சைல்டுனா மாற்றாந்தாய் மனப்பான்மை. எங்க நான் திருப்பி சொல்றேங்க, பண நம்பர்ல எல்லாமே அதிகரிக்குங்க. ஒரு லிட்டர் பால் 10 வருஷத்துக்கு முன்னால என்ன ரூபா இருந்துச்சோ ஒரு 2 மடங்கு கூடுதல் இருக்குங்க. பணம் வீக்கத்தினால் எல்லா நம்பரும் அதிகரிச்சு கொண்டே போகும். அதனால எப்படி நம்ம இந்த கணக்கெல்லாம் கணிப்பு செய்யணும், முறையாக கணிப்பு செய்யணும்னா, கடன் என்ன சொல்றோம், கடனை சும்மா ரூபாய் கணக்கில் இருந்தால் 2006 திமுக அரசாங்கம் முடியும் போது கடன் 1,00,000 கோடி. 2016 அவங்க ஆட்சி 5 வருஷம் முடியும் போது 2,00,000 சொச்சம் கோடி, டபுள் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 3,00,000 சொச்சம் கோடி, 4,00,000. the number will always increase. சரியான கணிப்பு உற்பத்தியில் ஜிஎஸ்டிபியில் எத்தனை சதவிகிதம் உங்களுடைய கடன். ஏன்னா ஜிஎஸ்டிபியும் நம்பர் அதிகரிச்சுக்கிட்டே போகும், வீட்டு விலை அதிகரிச்சுட்டே போகும், சம்பளம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். உங்க தேவைக்கு உங்க ஆசைக்கு அதிகரிக்காம இருக்குமே தவிர அதிகரிச்சுக்கிட்டே போகும். எல்லா நம்பரும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். தட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். So you can't use absolute number. 1 rupee in 2020 is not equal to 1 rupee in 2026. அன்னைக்கு ₹1 வாங்குற பொருள் இன்னைக்கு ₹1.40 இருக்கும். அதனால நம்பரே உயர்ந்துட்டு இருக்கு. அதனால எப்படி கடனை அப்படி பார்க்கணுமோ
அவங்க கொடுக்கிற நிதியையும் ஜிஎஸ்டிபியில் எத்தனை சதவீதம், உற்பத்தியில் எத்தனை சதவீதம், அது உண்மையை சொல்லணும்னா எல்லா அரசாங்கங்களையும் குறைந்துட்டு வருது. ஒரு காலத்துல நம்ம உற்பத்தியில் 4.5% வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. நம்ம வளர்ச்சி அதிகரிச்சு கொண்டே இருக்கும்போது காங்கிரஸ் காலத்துல கூட அது கொஞ்சம் குறைஞ்சுது. 4.5 3.25 3.80 குறைஞ்சுது. இந்த பாஜக அரசாங்கம் வந்த பிறகு பயங்கரமா சரிஞ்சு 2 2.5 2.25 வருது. அதனால அது குறைஞ்சு கொண்டே வருது. ரூபாய் கணக்கில் ஆமா, எது எப்படி சொல்றது, இல்ல ஒரு 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 ஏக்கர் நிலம் இந்த ஏரியாவில் நீங்கள் 1970 வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா இருந்திருக்கும். இன்னைக்கு 25 கோடி ரூபா. அதனால நான் எதுவும் திறமையாக பண்ணியிருக்கேன்னா, என் அப்பா வச்சுட்டு வந்து போன வீடு விலை அதிகரிச்சிருக்கு. கரெக்டா சார்? மெட்ரோல அடுத்து உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? நிலைப்பாடுனா இல்ல இல்லை ஏற்கனவே அவங்க சொன்ன பிழைவெல்லாம் திருப்பி சப்மிட் பண்ணி திருப்பி கன்சிடரேஷனுக்கு கொடுத்துருக்கோம். என்ன 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 உதவி கேட்குறோம்? நம்ம முழு நிதியெல்லாம் கேட்கல. நீங்கள் சென்ட்ரலி ஸ்பான்சர் ப்ராஜெக்டை ஆக்கிட்டு 50% ஓனர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதனால் வாங்குற கடனை இந்த எல்லையில் சேர்க்காம ஈக்குவலண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங்காக வச்சுக்கோங்க. மொத்த கடன் வாங்கினா 2 வகைகள் வாங்கலாம். பொது கடன் வாங்கலாம், ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் மாதிரி இந்த குறிப்பிட்ட சொத்து மேல் இந்த கடனை வாங்கலாம். செக்யூர்ட் லோன் மாதிரி ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் போயிட்டா இந்த கடன் எல்லையில வராது. அதுதான் சொல்றோம். என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் திருத்த சொல்றாரு. எங்க நான் படிச்சேங்க, என்னங்க அர்த்தம்? அவங்க சொல்றாங்க, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எங்க வேட்பாளர் அவர் போகும்போது ஒரு வாக்குறுதி அங்க கொடுக்குறாரு, இதை எப்படி தவறு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அதுக்காக தான் இது வெறும் அந்த ஒரு விஷயமா இருந்திருந்தா நான் ஏன் இது வரைக்கும் போய் சென்னை மெட்ரோல என்ன நடந்துச்சு, ஃபேஸ் 2ல என்ன நடந்துச்சு, எத்தனை நாள் தாமதமாச்சு, இதெல்லாம் நான் சொல்றதுக்கே காரணம் இட் இஸ் ஆஃப் அ பேட்டர்ன். இதுதான் அவங்களுடைய முறை. இந்த தடவை இது சொல்லியிருக்காங்களே தவிர தொடர்ந்து வஞ்சிக்கிறார்கள். அவங்களுக்கு இங்க நல்ல வாக்குறுதியில் நாங்கள் நல்ல சப்போர்ட் இல்லைன்றதுனால அவங்க அவ்வளவா நம்ம மேல் நியாயமான வர வேண்டியதை பாசத்தோடு அன்போடு கொடுக்கறதில்லை. இதுதான் உண்மை. சார், நீங்க சொல்றது பார்த்தா this is not only for that 50% ஃபண்டுக்காக இல்ல, to make the state government bleed financially. I don't want to attribute motives. I am saying that if they do not support, it is not that the equity infusion is a big difference. இப்போ 10,000 கோடி ப்ராஜெக்ட்னா அவங்க கொடுக்க போகிறது இப்போ 1,500 கோடி. அவங்க 2,800 கோடி நம்ம கல்விக்கே கொடுக்காத போது உங்களுக்காக நாங்கள் மாற்ற மாட்டோம். சரிங்களா? உங்களுக்காக நாங்கள் இருமொழி கொள்கையை மாற்றி மும்மொழி கொள்கைக்கு போக மாட்டோம். பரவாயில்ல, நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக உங்களுடைய அப்ரோப்ரியேஷன் பில் மசோதாவுக்கு விரோதமாக நீங்கள் கொடுக்கலன்னா பரவாயில்ல, அதுக்காக நாங்கள் அடிப்படைய மாட்டோம், நாங்கள் கொள்கையை மாற்ற மாட்டோம்னு இருக்கும்போது 2,800 கோடி அங்கே இழந்தும் போது இங்கே 1,500 கோடி இழந்தா இதனால முழுமையாக நம்ம வாழ்க்கையிலேயே சந்தித்த பெரிய பேரிடர் இல்லை. ஆனால் அவங்களுடைய மனப்பான்மையை காமிக்குது. 2 விளைவும் வரும். We will not get the 1,500 crore. We will not be able to consider this loan as a project loan outside the borrowing limit. கருத்தும் சொல்றாங்க சார். காங்கிரஸ் திமுக இருந்தபோது ஒதுக்கப்பட்ட நிதியை விட ஏங்க திருப்பி சொல்றேங்க, நீங்க உற்பத்தியில் எத்தனை சதவீதம் வருது, அவங்க மொத்த பட்ஜெட்டில் எவ்வளவு சதவீதம் வருது, அவங்க மொத்த மாநிலங்களுக்கு கொடுக்கிற பணத்தில் எவ்வளவு சதவீதம் வருது, அவங்கள மொத்த வரி பணத்துல இருந்து எவ்வளவு சதவீதம் வருதுன்றதாங்க பார்க்கணும். எல்லா ரூபாய் கணக்கு 2004 இருந்த ஒரு ரூபாய்க்கும் 2024 6 இருக்கிற ரூபாய்க்கும் இன்ஃபிளேஷன்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா அன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு வாங்குற பொருள் இன்னைக்கு 3-6 ரூபாய்க்கு வாங்கணுங்க. நீங்க இல்ல 4 ரூபாய்க்கு வாங்கணும். கரெக்டா? அப்பனா என்ன சொல்லணும், இது 4 திருத்தி கொடுங்க, நான் அடுத்த தடவை எடுத்துக்கிறேன்னு சொல்லணும். ரிஜெக்ட்னு சொல்லிட்டு நீ திருத்தி கொடுக்கலாம் சொல்லல. அப்ப நம்மளா திருப்பி அனுப்பிட்டோம். கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம். ஏங்க நான் திருப்பி சொல்றேன், ஒரு காலத்துல நம்ம மொத்த செலவு உற்பத்தியில் 15% போல இருந்தால் 14-15% போல, அது 10% நம்மளோட சொந்த வருமானமும் 4-4.5% நம்மளுடைய வரி பணமும் சென்ட்ரலி ஸ்பான்சர் ப்ராஜெக்ட்ஸும் அங்கேருந்து வர்றதாக இருந்தது. கரெக்டா? இன்னைக்கு உற்பத்தியில் 2-2.5 2.25 தான் அவங்க கொடுக்கறது. நம்ம பட்ஜெட் இன்னும் 13-14 இருக்கு.
நம்ம வருமானம் கொஞ்சம் சரிஞ்சிச்சு. அதனால்தான் நம்ம கடன் அதிகரிக்கிறது. பார்ட்லி பிகாஸ் தே ஆர் நாட் கிவிங் அஸ். ஸோ அடிப்படையாக நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் கொடுக்குற பணம் எங்கே போகுதுன்னா, நீங்கள் கொடுக்குறதே எங்கள் பட்ஜெட்டில் மிக குறுகிய அமௌண்ட் தான். மொத்த பட்ஜெட்டில் இப்போ யூபி எடுத்துக்கிட்டா, ஒன்றிய அரசாங்கம் பணம் வரலைன்னா யூபி நடக்காது. பீகார் எடுத்துக்கிட்டா, ₹1 பீகாருடைய முழு ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் செலவு பண்ணுறதுல 65 பைசாவோ 70 பைசாவோ ஒன்றிய அரசாங்கத்தால் வழங்கப்படுறது. நம்மளுக்கெல்லாம் 20 பைசா 25 பைசா. அப்போ அவங்களுடைய பங்கும் கம்மி, அது குறைஞ்சிக்கிட்டும் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற மாநிலங்களில் அவங்களுடைய பங்கு மிகவும் அதிகம், அது அதிகரிச்சு கொண்டே இருக்கு. நான் கேட்குறேன், உண்மையிலேயே நான் திருப்பி கேட்கணும்னா, அவங்கெல்லாம் ₹1 வரி பணம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ₹3 ₹4 திருப்பி கொடுக்குறீங்க. நாங்கள் ₹1 வரி பணம் கொடுத்தா ஒரு காலத்தில் 50 பைசா வந்துச்சு, அப்புறம் 40 பைசா வந்துச்சு, அப்புறம் 30 பைசா வந்துச்சு, அப்புறம் 25. கொடுக்குற 25யும் என்னென்னமோ கண்டிஷன் போட்டு, இது சிங்கிள் நோட்ல ஏஜென்சி போட்டு, இது பண்ண அது பண்ணி, இந்த பிரதமர் படத்தை விட்டு சான்ஸ்கிரிட் பேர் போடுன்னு எல்லாம் கண்டிஷன் போட்டு கொடுக்குறீங்க. அதுக்கு மேல் நாங்கள் கொடுத்த பணம் எங்கே போச்சுன்னா, நீங்கள் கொடுக்குறதே ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் தாண்டி 10 மடங்கு நாங்கள் செலவு பண்ணுறோம். அதில் எங்கேயோ தண்ணியில் கலந்து போச்சு, அவ்வளோதான். ஏங்க நான் மெட்ரோன்னு சொன்னேங்க, அதுக்கு மேலே கணக்கில் அப்போ கணக்கில் எழுதிட்டு போனால் அவங்க இன்கம் டேக்ஸை வச்சு ரேட் பண்ண சொல்லுங்க. ஏன்னாங்க விளையாடுறீங்க? கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போய் பணத்தை செக் போட்டு வீட்டு பணத்தை ரேட் போடுங்க. நாங்களாம் வேட்பாளர் இல்லையா? காமிக்கிறோமா இல்லையா? நான் தான் சொல்கிறேன், 10 லட்சம் நீங்கள் பார்க்கக்கூடாது. உற்பத்தியில் எத்தனை சதவீதம்? கிட்டத்தட்ட நம்மளுடைய உற்பத்தி 2 மடங்கு ஆயிருக்கு. இப்போ 2021 இப்போ கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி நம்மளுடைய உற்பத்தி. ஜிஎஸ்டிபி எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கு. ஒன்லி ஸ்டேட் தட் க்ரூ டபுள் டிஜிட் லாஸ்ட் இயர். ஏன்னா உற்பத்தியை வளர்ச்சி பார்க்கும்போது ரியல்னு சொல்லுவோம். ரியல்னா என்ன அர்த்தம்? பண வீக்கத்தோடைய எஃபெக்டை எடுத்துட்டு. ஆனால் பட்ஜெட்டுக்கு பார்க்கும்போதும் ரூபாய் செலவை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் ஜிஎஸ்டியை நோஷனல்ல தான் பார்ப்போம், நாமினல். அதாவது பண வீக்கத்தை உட்பட்டு. ஏன்னா செலவு பண்ணுறதும் இன்னைய ரூபாயில், வருமானம் வர்றதும் இன்னையில ரூபாயில், எல்லாமே இன்ஃப்ளேஷன் இன்க்ளூடட். அதனால இன்க்ளூடட் இன்ஃப்ளேஷன் ஜிஎஸ்டிபி வெறும் 19 20 இருந்தது, கிட்டத்தட்ட 40 ஆயிடுச்சு. அப்போ கடன் அதிகரிச்சுன்னா கடன் உற்பத்தியில் சதவிகிதமாக மிகவும் சிறப்பிக்கவில்லை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மோசமாகவில்லை. மிகவும் மோசமானது 2014 2021 வரைக்கும். தமிழ்நாடு வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2003 பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பிறகு 2014 வரைக்கும் தமிழ்நாடு நிதிநிலை சிறப்பாக இருந்தது. 12 ஆண்டு. அதிமுக திமுக அதிமுக என்னைக்கு சரியா ஆரம்பிச்சதுன்னா, அந்த அம்மையார் பெங்களூர்ல கன்விக்ஷன் ஆகி ஜெயிலுக்கு போன உடனே 2014 2021 வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வருவாய் பற்றாக்குறை அதிகம், நிதி பற்றாக்குறை அதிகம், சதவிகிதம் கடன் அதிகம், சதவிகிதம் வட்டி அதிகம். 21 நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2 ஆண்டு சிறப்பித்தோம் மிகவும். கடைசி 23 வருஷத்துல 2 ஆண்டு மட்டும்தான் அந்த ட்ரெண்ட் மாறி இருக்கு. வருவாய் கணக்கிலையும் மொத்த நிதி கணக்கிலையும் குறைத்தோம் கடன் வாங்கினதை. அது இப்ப திருப்பி பழைய வழிக்கு போயிடுச்சுன்னா ரூபாய் கணக்கில் சரியுது, சதவிகிதம் கணக்கில் அதே இடத்தில் இருக்கிறது. ஏங்க நிதி அடிப்படையில் எல்லாமே நல்லா ஆட்சி செய்தாங்க 2003 2014 வரைக்கும். சும்மா அரசியல் பேசாதீங்க, நான் வெறும் கணக்கு பேசுறேன். இந்த ஃபண்ட்ஸ் வரலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதெல்லாம் என் லெவலில் எடுக்க முடியுமா? இல்லை என் லெவலில் எப்படி எடுப்பாங்க? அது முதலமைச்சர் முடிவு எடுப்பாங்க. ஏங்க வழக்கு போட போறேன், நீங்களும் திருப்பி சொன்னீங்கன்னா உங்க மேல வழக்கும் போடுவேன். நான் மெனக்கட்டு சொல்லியிருக்கேன், நான் நினைத்ததெல்லாம் செய்ய முடியவில்லை. குடிதண்ணியை சீர்திருத்திட்டேன், எத்தனையோ பிரிட்ஜை கொண்டாந்துட்டேன், குடமுழுக்க அறிவிச்சிட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வீரவசுந்தரா மண்டபத்துக்கு கல்லை கண்டுபிடிச்சு போனாங்க. 100 நல்லதை செஞ்சுட்டு அரசாங்கத்தோடைய வேகம், கார்பரேட்ல இருந்தவன் என் ஆசைக்கு அளவுக்கு இல்லை. அரசாங்கத்தோட செயல்பாடு மிகவும் தாமதமாக இருக்காதனால் என்னால் கொடுத்த வாக்குறுதியான சாக்கடையை சீர்திருத்துறேன் என்றதை என்னால் செஞ்சு முடிக்கவில்லை. வெறும் திட்ட அறிக்கை தான் உருவாக்கியிருக்கேன்னு சொன்னதை போய் 19 நான் எதுவும் சொல்ல. நான் இப்போ 10 வருஷமா நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், நான் வெள்ளத்தாளை கொடுத்துருக்கேன், வீடு வீடுக்கு 10 வருஷம் செயல்பாடு அறிக்கை கொடுத்துருக்கேன்ல. எனக்கு நாக்கு இருக்குன்னா எல்லாருக்கும் இருக்குண்ணா.
என்ன ஏதோ ஒன்று குப்பை போடுவோம், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்குவீங்களா?